குருவே சரணம், குருவே போற்றி. கந்தகுருவே சரணம். சேவற்குடி வேலவனின் பாதம் தொட்டு வணங்கிவிட்டு இந்த பதிவுகள். நம்முடைய சேவற்குடி யூடியூப் சேனல் பொதுவாக பல நுணுக்கமான விஷயங்களை தர காத்து கொண்டு உள்ளது. உங்களின் நட்போடும் அன்போடும் ஆதரவோடும் இந்த சேனல் துவங்கப்பட்டது. சப்ஸ்கிரைபர் பண்ணி ஆதரவு தாரீர். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்கள் ஆதரவு தான் பெரிய தூண். இப்போ பொதுவாக ராசிக்கல்லை பற்றி ஒரு மோகம் போயிட்டுருக்கு. இந்த கல் போட்டால் நல்லா இருக்குமா, அந்த கல் போட்டால் நல்லா இருக்குமா, எனக்கு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு மக்கள் மத்தியில் அந்த ராசிக்கல் மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் அந்த 9 கல்லையும் கையில் போட்டிருப்பாங்க. ஒரே இந்த மோதிரத்தில் நவரத்தின கற்கள் அப்படின்னு 9ஐயும் போட்டிருப்பாங்க. இது சரியா என்று ஒரு ஆராய்ச்சி. ராசிக்கல் மேலுள்ள ஒரு அளவு கடந்த ஒரு போகம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அது சரியான பாதையா அல்லது சரியாக இருக்குமா, இல்லை யாராருக்கெல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு தான் இந்த பதிவு. முதல்ல அந்த நவரத்தின கல் 9 கல்லையும் போகிறது முதல் தவறு. ஏன்னா எல்லாருமே எல்லா கிரகமும் எல்லாத்துக்கும் நல்லவராக கிடையாது. 12 லக்னத்துக்கும் பாதகாதிபதி இருக்கிறாங்க, அட்டமாதிபதி இருக்கிறாங்க, நல்லவங்க பஞ்சமாதிபதி இருக்கிறாங்க, பாக்கியாதிபதி இருக்கிறாங்க. இப்போ எல்லா கலையும் சேர்த்து போட்டால் அது நவகிரக மேடை. நவகிரகத்திட்ட போய் நம் குறைகளை சொல்லி வழிபட வேண்டுமே தவிர நவகிரக கல்லையே தூக்கி நம்ம கையில் வச்சுக்கூடாது. அது முதல்ல தப்பு. ஏன்னா 2 கல் நல்லது செய்யணும்னா 4 கல் மைனஸ் கொடுக்கணும்னா 2 கல் அடிக்கும் தானே. அப்போ அடிக்கிற கல்லையும் கையில் போட்டால் அது பிரச்சனை தானே உள்ளாகும். முதல்ல நவகிரக கல்லை கையில் யாராவது போட்டிருந்தால் தயவு செய்து கழட்டி வச்சுருங்க. அதனால் பல சங்கட்டங்களை தான் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குமே தவிர நவகிரக கல் போட்ட அனைவருமே வெற்றி பாதையை நோக்கி போக முடியாது. முதல்ல ராசிக்கல் யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? ஒரு ஜாதகத்தில் நவரத்தினத்தின் நாயகன் சூரியன் தான். சூரியன் தான் நவரத்தினத்துக்கு ரொம்ப நாயகனாக இருக்கிறார். அப்போ லக்கணத்தில் சூரியன் இருக்கிறவனுக்கு, 2ல் சூரியன் இருக்கிறவனுக்கு, 3ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு, 5ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கும், சிம்மராசி சிம்மலக்கணமாக இருந்தாலும் சரி, 1, 5, 9, 7, 2, 3, 11 இந்த இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நவரத்னம் சப்போர்ட் பண்ணும். முதல் விதி. 2வது, சூரியன் 6, 8, 12 பாதகம் திதிசூன்யம் இப்படி இருக்கிறவங்களுக்கு என்னதான் கல் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, அது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. சூரியன் நீசமானவங்களுக்கும் இதுக்கு என்ன பண்ணுறது? முதல்ல அவங்க செய்ய வேண்டிய வேலை கோவில் வழிபாடு. சூரியன் விட்டால் கோவில் வழிபாடே சிறப்பு. சிம்மராசி சிம்மலக்னம் மாணிக்கக்கல். மாணிக்கக்கல் போடுவது சரியா? சிம்மராசி சிம்மலக்னம் லக்கணத்தில் சூரியன் இவங்கெல்லாம் மாணிக்கக்கல் போடுவது சரியானா, ஒரிஜினல் மாணிக்கமாக இருந்தால் போடலாம். ஆனால் சூரியன் நான் சொன்ன இடத்துல இருக்கிறவங்களுக்கு போடணும். அப்போ தான் அது சப்போர்ட் ஆகும். அது இல்லாமல் போட்டால் அதனோட வேல்யூ ரொம்ப கம்மி, சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, மாணிக்கக்கல் போடலாம். அப்புறம் வைகாசி மாதம், ஆவணி மாதம், தை மாதத்தை பிறந்தவங்க மாணிக்கக்கல் போடலாம். சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க போடணும். சூரியன் கெட்டு போனவங்க போட்டால் அதனோட ஆதிக்கம் நம்மளுக்கு கிடைக்கல தானே. அதுக்கு வழிபாடு தான் பண்ணுமே தவிர கெட்டுப்போன பொருளோட கையில் வச்சிருக்கக்கூடாது. ஒரு பழமே கெட்டு போச்சுன்னா அந்த பழத்தை கையில் வச்சு என்ன பிரயோஜனம்? அது பிரச்சனை பண்ணுன்னு நான் சொல்ல வரல. கெட்டுப்போன கிரகத்தின் வழிபாடு தான் மேற்கொள்ளணுமே தவிர கெட்டு போனவங்க வழிபாடு தான் மேற்கொள்ளணும். அந்த பொருளை கையில் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு வாழைப்பழம் இருக்குது, கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டணும், கனிஞ்சு போய் கெட்டு போனால் அந்த பழத்துக்கு என்ன மகிமை? அந்த மாதிரி மக்கள் சில விஷயத்தில். அடுத்து சந்திரன். முத்து மோதிரம் போட்டால் நல்லா இருக்குன்னு. 4ஆம் இடம் முத்து. மனசு சார்ந்த விஷயங்கள் ஸ்டெடியாக இருக்கும். ஒரிஜினல் முத்தாக இருந்தால் பரவாயில்ல. முத்து மோதிரம் இல்லாட்டியும் முத்து மாலை போடலாம். இது பூர நட்சத்திரக்காரங்க முத்து மாலை போடலாம். மாலைங்கிறது பூர நட்சத்திரத்துக்கு நல்லா சூப்பராகவே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ரிஷபராசி போடலாம். விருச்சக ராசி முத்தத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது.
மற்ற ராசிக்காரங்க முத்து வச்ச மோதிரம் போடலாமான்னா அந்த ஜாதகத்தில் சந்திரனோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்து தான் போடணும். செவ்வாய் பவள மோதிரம் போடலாமா? போடலாம். மேச ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, விருச்சக ராசிக்காரங்க பவள மோதிரம் போடலாம். ஆனால் அவங்க சுயஜாதத்தில் செவ்வாயின் வலிமையை பார்க்க வேண்டும். செவ்வாயின் வலிமை நன்றாக இருந்தால் பவளம் போடலாம். அதே போல் அவங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, செவ்வாய் திதி சூனியத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதன்படி அந்த ஆய்வின்படியே மோதிரம் போட வேண்டும். அடுத்து புதன் வீடு. மிதுனமும் கன்னியும் புதன் வீடு. இப்போ மிதுனமும் கன்னியும் வந்தால் புதன் மரகத பச்சை அப்படின்னு போடலான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மிதுனமும் கன்னியும் திதி சூனியமாகி புதன் அஸ்தங்கமானால் நான் தான் சொல்கிறேன், கெட்டுப்போன பொருளை வச்சுருக்கக்கூடாது. அதை வழிபடுறதுக்கு தான் வந்தது. அதுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணலாம், மரகதலிங்க அபிஷேகம் பண்ணலாமே தவிர இந்த பச்சை கலருக்கெல்லாம் போடக்கூடாது. புதன் நல்லா இருக்கிறவங்க போட்டால் சப்போர்ட் பண்ணும். புதன் எந்த பொருள் கெட்டு போனாலும் அதற்கு வழிபாடு தான் சரியே தவிர அந்த பொருளை பயன்படுத்துவது கூடாது. குரு நல்லா பாருங்கள், குரு ஆட்சி உச்சம் இருக்கிறவங்க வந்து இந்த கல் அதிகமாக விரும்புவாங்க. புஷ்பராக கல் போடுவாங்க. ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருக்கிறாரு, குருலாம் பொருளாதார கிரகம், அப்படி போடலாம் இப்படி போடலான்னு போடுவாங்க. குருவோட வீடுகள் அதாவது தனுசும் மீனமும் குருவோட வீடுகள். குரு உச்சமாகிற வீடு கடகம், குரு நீசமாகிற வீடு மகரம். இப்போ மகர ராசிக்காரங்க இது போடலாமான்னா நீசமாக இருந்தால் குருவோட ஒளி கிடைக்கட்டும்னு சொல்லி ஒரு வதந்தி வந்துக்கிட்டு இருக்கு. மகர ராசிக்காரங்க குரு நீசமானவங்க கண்டிப்பாக குரு போடக்கூடாது. ஏன்னா 3-12 குறையவனே அவர் தான். அவர் லக்கணத்தில் வந்து நீசமாரு. மகர ராசி, மகர லக்கணம், புஷ்பராகக்கல் போடக்கூடாது. முடிஞ்சவளுக்கு அவங்க சித்தர் வழிபாடு செய்வது நன்மை, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நன்மை. அவங்க சுய ஜாதத்தில் குரு எந்த தன்மையில் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு தான் போடணும். மகர லக்கணம், மகர ராசி, முடிஞ்சளவுக்கு சித்தர் வழிபாடு நன்மை. இப்போ வெள்ளி போடலாமா? சுக்கிரன், வெள்ளி, வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரம் போடலாமான்னா வைரம் எந்த அளவுக்கு பாதகம்? வைரமெல்லாம் சும்மா எல்லாத்தினாலையும் போட முடியாது, போடவும் கூடாது. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கு தான் வைரம் வரும். சுக்கிரன் நீசமானவங்க வைரம் போட்டால் அந்த வைரம் அவங்க உடம்புல தங்காது. நான் முதலே சொன்னேன், குரு உச்சமானவங்களுக்கு சொன்னேன். குரு உச்சமானால் உடம்புல ஒரு சொட்டு தங்கம் இருக்கணும், அதுவே சிறப்பாக தான். புஷ்பராகக்கல் போடுறதுங்கிறது ஒரிஜினல் கலர் இருந்தால் போடலாம். ஆனால் மகர ராசிக்காரங்க போடக்கூடாது, மகர லக்னம் போடக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக தங்க உடம்புல ஒட்டி இருக்கணும். அதான் சுக்கிரனின் வீடுகள். ரிஷிபம், துலாம், இது சுக்கிரனோட வீடுகள். இப்போ துலாம் வருது. சுக்கிரன் ஜாதகம் நல்ல அமைப்பில் இருந்தால் வெள்ளி போடலாம். வெள்ளி சுக்கிரன் யாருக்கும் பகையல்லவே. சுக்கிரனால் ஒருத்தரும் சுக்கிரனா 7ஆம் அதிபதி, நண்பர்கள் வராங்க, மனைவி வராங்க, 2வது குழந்தை வராங்க. ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டி பிரச்சனையானாலும் கூட நண்பர்கள் இருப்பான். இப்போ சுக்கிரன் யாருக்கு எந்த விதத்துலையும் ஒரு பகை இல்லை. அதனால் வெள்ளி மாதம் இயற்கையாகவே இந்த சுக்கிரன் காரகத்தை இயக்கிறதுக்கு எல்லாருமே போடலாம். அதனால் நன்மை தான், தீமை அல்ல. சனி பகவான், கும்பராசி, மகர ராசி, சனி பகவானோட கல் போட சொல்கிறாங்க. சனி பகவானே கல் தான், அது நீல கலர் கல்லுன்னு இல்லை. இந்த கல்லுக்கு காரகனே சனி பகவான் தான். ஏன்னா கல், மண் இதுக்கெல்லாம் காரகமே சனி பகவான் தான். அதனால் மகர வீடே கல்லுக்கு உண்டான வீடு. அவங்க சனி பகவானோட கல் போடலாம்னா போடலாம், சரியாக தான் இருக்கும், தப்பு இல்லை. ஆனால் அவங்க சுய ஜாதத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் போடலாம், இல்லைன்னா சனீஸ்வர வழிபாடே சிறந்தது. அப்புறம் ராகுக்கு எதுக்கு 2 கலர் சொல்கிறாங்க. ராகுக்கு கோமேதகமும் கேதுக்கு வைடூரியமும் போடலான்னு ஒரு வதந்தி இருக்குது. வதந்தின்னு சொல்கிறத விட அவங்களோட நாலேஜ் கெட்டினது அப்படி சொல்கிறாங்க. அதுவும் சரியா அப்படின்னா, ராகு கேதுகளுக்கு முதல்ல அந்த வைரம் வைடூரியங்கள்லாம் விட்டுட்டு முன்னோர்களுக்கு முறையான திதி தர்மம் தந்தாலே போதும். இது அடியனின் கருத்து. வாழ்க வளமுடன். செவர்கொடி வேலவனே துணை. உங்களோட ஆதரவும் நட்பும் நம்முடைய ஜோதிட சேனலுக்கு தேவை. இன்னும் நிறைய ஜோதிட தகவல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய சேனல் லிங்கை பரப்பி நம் சேனலுக்கு பக்கபலமாய் ஆதரவு